ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஹெல்தியான டேஸ்டான மிளகு குழம்பு. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு சின்ன துண்டு சுக்கு, ஒரு சின்ன துண்டு வறுத்த கட்டி பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ரொம்ப வறுக்கணுன்றது கிடையாது, வாசனை வர வரைக்கும் வறுத்தாவே போதும். இப்போ வறுத்ததை ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மண் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 20 பல்லு பூண்டு, 1/4 கப்பு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கும் போதே தேவையான அளவு உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற மிளகு பொடியை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே 50 கிராம் புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிக்கிறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு துண்டு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் புளிப்பையும் காரத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா ஹெல்த்தியான டேஸ்டான மிளகு குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புனிதாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.